அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் படுபயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 10 நாள் நாங்கள் தாக்குதலை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்காவிலிருந்து இப்போ யுஎஸ்எஸ் ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற யுத்த கப்பல் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் படுபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மீதும் நடத்துகிறது, அரேபிய நாடுகள் மீதும் நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன இப்போ போயிட்டுருக்கு? இல்லை, தொடர்ச்சியாக அமெரிக்கா அதில் ஒரு பெரிய ரெட்டை வேடம் போட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் போரை நிறுத்துறேன், நாங்கள் பேச்சுவார்த்தையிலே போர் நிறுத்திடுவோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்படையாக சொல்றாங்க, எக்ஸ்பெக்டட் டு கன்க்ளூட் மிலிட்டரி ஆபரேஷன் வித்தின் வீக். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் முடிச்சுக்குவோம், ராணுவ நடவடிக்கையில் ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் லேண்ட் ஆபரேஷன்ஸுக்கு போகாமையே முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. நாங்கள் போய் தரையிறங்கி இந்த போரை யுத்தத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிலாம் கொண்டு வர மாட்டோம், அதுக்கு முன்னாடியே இந்த யுத்தத்தை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆக்சிஸ் மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ச்சியா வெளியிடக்கூடிய செய்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம். அவங்க கார்கு தீவை கைப்பற்றலாமா, லார்க் தீவை கைப்பற்றலாமா, ஒவ்வொரு தீவா அவங்க தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆபரேஷன்ஸ் வேலையை பின்புறமா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுல ட்விஸ்ட் எங்க வருது அப்படின்னா, அமெரிக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க. அவங்க அங்க இஸ்ரேலை பயன்படுத்தி தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சவுதியில் அவங்களுடைய தளத்தை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. பல நாடு கத்தாரை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. திருப்பி ஈரான் அதுக்கெல்லாம் திரும்ப தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதிகபட்சமாக ஒரு முடிவெடுத்து ஈரானினுடைய நிலப்பரப்புக்குள்ள 82nd ஏர்போன் டீமை உள்ள இறக்கலாம், 10,000 பேர்த்த கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் பிளான் போடுறாங்க இல்லையா? இந்த பிளான் கடந்த 48 மணி நேரமாக பேச்சுவார்த்தை இருக்கும்போது திடீர்னு யெமன் நாட்டிலிருந்து ஹவுதீஸ் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அவங்களுடைய மிலிட்டரி ஸ்போக்ஸ் பர்சனே பேசுறாரு, எங்களுடைய விரல்கள் துப்பாக்கியினுடைய விசைகளின் மீது தான் இருக்கு, நாங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டதை போல யெமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மந்தேப் அப்படிம்பாங்க, எல்லாம் பாப் அல் மந்தேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடல் வழி பகுதி, அதை நாங்கள் மூடிடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. நேற்றைக்கு நடந்திருக்கு. ஆமா, மார்ச் 27ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த தாக்குதல் ரொம்ப முக்கியமானது. இந்த யுத்தத்திலேயே முதலாக ஈரானுக்கு ஆதரவாக ஒரு குழு, ராணுவ குழு வெளிப்படையா அவங்க ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க ஜார்ஜ் புஷ் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆக்சஸ் ஆஃப் ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த ஆக்சஸ் ஆஃப் ஈவில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இஸ்லாமிய ராணுவ குழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதைகள் சாத்தானின் படைகள், சாத்தானின் ஓரமைப்பு, கெட்ட சக்திகளுடைய ஓரமைப்பு இப்படின்னு சொல்லி வார் ஆன் டெரர்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் மேல, சிரியா, லெபனான் எல்லாத்து மேலே ஒரு யுத்தத்தை நடத்தினார் அவர். இதே வார்த்தையை இந்த குழுவும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு பாக்குறாங்க. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எந்த நாடுமே கூட்டமைப்பா இல்லை, ஈரான் மட்டும்தான் இருக்கு. ஈரானோடு நீங்க சவுதியிலையும் சில குழுக்கள் வேலை பார்க்குறாங்க, யெமன்ல ஸ்ட்ராங்கா ஹவுதீஸ் இருக்கிறாங்க, நீங்க லெபனான்ல ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க, நீங்க காசால பாத்தீங்கன்னா ஹமாஸ் இருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் பல குழுக்கள் இருக்கு. இப்ப ஈராக்ல பாத்தீங்கன்னா பஷார் அல் அசாத் அப்படின்னு ஒரு குழு இருக்கு. இது இல்லாம ஈராக்ல அது சிரியால இருக்கு. ஈராக்ல அங்க ஒரு ஆர்மடு குழு இருக்கு. இதெல்லாமே சித்தி மிலிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு ப்ராக்சி இஸ்லாமிக் குரூப்பாக ஈரானினுடைய துணையோடு பெரிய ராணுவ குழுக்கள் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தங்களை ஒன்றிணைச்சு நாங்கள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய நாடுகள்லாம் அமெரிக்காவை நோக்கி நகருது இல்லையா? இப்போ சவுதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி ஏற்றுக்கிறாங்க. இப்போ அதே போல தான் மற்ற ஈராக்கு அப்படி தான் இருக்கு. பல நாடுகள் இருக்கிறாங்க, கத்தாரு, எமிரேட்ஸு, இன்னும் பல நாடுகள். ஸோ இப்போ இந்த நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஷியாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், சன்னி இஸ்லாம் சவுதி பின்பற்றுறாங்க. அதில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஷியா மதத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு மதக்குழு தான் அந்த ஹவுதீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குழு அமைப்பு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா ஒரு ப்ராக்சி வாரம் நடத்துறாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப ஹவுதீஸ் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷியா மதக்குழு, ராணுவ குழுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போடுவோம். அதனுடைய துவக்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாபில் மண்டோல நேற்றுக்கு நாங்கள் அந்த இடத்த
மூடிடுவோம் அப்படின்னு சொன்னதும் சரி, அதே சமயத்துல வந்து ஏவுகணை வச்சு நேரடியாக இஸ்ரேலை அடிக்க முயற்சி பண்ணதும் சரி. இல்லை, இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேற ஒரு கட்டத்துக்கு நகர்றது. ஆமாம். ஒருவேளை அமெரிக்கா வந்து ஈரானை கைப்பற்றுவதற்கான ஒரு தரைப்படை யுத்தத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த நாடுகள் இருக்கக்கூடிய கிளர்ச்சி அமைப்புகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா அடிச்சுட்டு தான் இருக்கான். அடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நெருக்கடி வந்து இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்கிறது. அங்கே நிறைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த யுத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இங்கே உருவாகி இருக்கிறது. குழப்பம் உருவாயிருக்கு. ஆமாம். அதை வந்து அந்த இராணுவ தலைமை வகிக்கக்கூடிய தலைவர் அவர் எயால் ஜபீர் அவர் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த கட்டமாக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போவதற்கான இந்த ஆயுதங்கள் இல்லை, வீரர்கள் இல்லை அப்படிங்கிற ரொம்ப இதை வந்து உளவு பிரிவு சில சிக்கல்கள் அப்படின்னு உளவு பிரிவு தலைவர் வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால், இவர் கூட நெருக்கமாக இல்லை, இந்த நாட்களில் வந்து நெருக்கமாக இல்லை, அவர் கூட்டக்கூடிய கூட்டங்களுக்கும் அவர் வரவில்லை. நெதன்யாவுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீங்கள் தவறான தகவலை எனக்கு சொல்லிட்டீங்க, ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கொமேனி உட்பட முக்கியமான தலைவர்களை நம்ம கொண்டுட்டோம்னா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும், நம்ம ஈரானை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற தவறான தகவலை சொன்னதுனால நம்ம இப்போ இந்த யுத்தத்துக்குள்ளால சிக்கி இருக்கோம், நாடே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நெதன்யாவு பேசியிருக்கிறாரு. ஸோ அப்போ நெதன்யாவினுடைய வார்த்தைகளில் சொல்ல போனால், அதாவது இஸ்ரேல் பிரதமர் அந்த நாட்டினுடைய சக்தி வாய்ந்த உளவு பிரிவான மொசாத்தை பார்த்து நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரா? இப்போ மொசாட் என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் உண்மையைத்தான் சொன்னோம், நீ தான் கேட்கல, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டு இந்த உன்னுடைய தன்முனைப்பினால தான் இந்த யுத்தம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கான். இப்போ மிகப்பெரிய குழப்பம் வந்து இல்லை நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு சிக்கல்கள்ல எப்படியாவது நெதன்யாவை பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு கடந்த 10 ஆண்டுகளாக தீவிரமா முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நெதன்யாவினுடைய உள்நாட்டு கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டினுடைய நீதித்துறையவே அழிக்கிற மாதிரி சில வேலைகளை பண்றாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்காக யுத்தத்தை அவர் வேகமா ஆரம்பிச்சு இன்னைக்கு யுத்தத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டாரு. ஸோ அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சண்டையில இஸ்ரேல் ரொம்ப மோசமான பலவீனமான இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பார்த்தோன்னா, இந்த ஹவுத்திஸ் திரும்ப இஸ்ரேல் மேல அடிச்சாங்களே எனக்கு மிசைல், அதை வந்து இன்னும் வீரியமா அடிச்சாங்கன்னா ரொம்ப மோசமா போயிடும். நிச்சயமா. ஏன்னா ஹவுத்திஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்கள உருவாக்கி வளர்த்தெடுத்ததே ஈரான் தான். நீங்க ஹவுத்திஸனுடைய தலைமையா இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் பதார் அல் ஹவுத்தியா இருக்கட்டும், இல்ல அவருடைய மகன் ஹுசைன் அல் ஹவுத்தியா இருக்கட்டும், இல்ல அவருடைய சகோதரர் அப்துல் மாலிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஈரான்ல முதற்கல்வி கற்றவர்கள், ஈரான்ல ராணுவ பயிற்சி எடுத்தவங்க. அப்ப ஈரான்ட்ட என்னென்ன மிசைல் இருக்கு, ரேடார் இருக்கு, ட்ரோன் இருக்கோ, இந்த எல்லா ஃபெசிலிட்டியுமே ஹிஸ்புல்லாவுக்கும் கொடுத்துருக்காங்க, ஹவுத்தீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தைரியமாக ஒரு ராணுவ குழு மிசைல் எடுத்து இஸ்ரேல் மேல அடிக்குது. இப்போ நேற்றுக்கு அடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னா பாலிஸ்டிக் மிசைலை தான் அடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அரேபிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா ஈரான், இங்கே வந்து 500 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. துபாயில் வந்து இப்போ என்ன சிக்கல்னா, அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய 13 அமெரிக்க இராணுவ இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த தளங்கள் மீது படுபயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அங்கிருந்து இன்னொரு யுத்தத்தை அவர்களால் வந்து மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ வந்து இந்த இராணுவ வீரர்கள் சில இடங்களில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அந்த இடங்களை குறிவைத்து ஈரான் வந்து அடிச்சிட்டு இருக்கு. அதில் துபாயில் இருக்கக்கூடிய 2 இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல 500 இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க, அங்கே துல்லியமான தாக்குதல். இன்னொரு இடத்துல 400 வீரர்கள், எங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறைந்தது 500 வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை IRGC-யினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இவங்க வந்து உக்ரைன்லேருந்து இப்போ இது வாங்கியிருக்கிறாங்க, இந்த கண்காணிப்புக்கு, இந்த எதிர்ப்பு, ஆயுத எதிர்ப்பு, விமான எதிர்ப்பு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஆள் இல்லாத ஒரு விமானத்தை வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அபுதாபியில் இருக்குது. அதை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க ஈரான். எல்லா வகையிலையும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக கடுமையான எச்சரிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடிய இன்னொரு அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதனுடைய பேர் குண்டா அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து இந்த அணு சக்தி
கசிவு வந்து இல்லை அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருக்கிறது. நாங்கள் வந்து படுபயங்கரமான தாக்குதலை நடத்துவோம். அடுத்தது எப்படி அவங்க தாக்குதல்கள் இருக்க போகுதுன்னு சொன்னால், துறைமுகங்களை தாக்கியாச்சு. குவைத்தில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்களில் தாக்கியிருக்கு. அந்த ஒரு துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய 6 கப்பல்கள், சின்ன சைஸ் கப்பல்கள், அந்த கப்பல்கள் என்ன பண்ணும்னா இதை நடத்துறதுக்கு, அதாவது கடல்லையும் இருக்கும், தேவைப்பட்டால் கரையிலையும் வந்துடும். அப்படிப்பட்ட கப்பல்கள், அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான இராணுவ வீரர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்களில் தங்கியிருக்கிறாங்க. எச்சரிக்கை விடுத்தாச்சு. இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை தவிர இருக்கக்கூடிய பொதுமக்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து வெளியேறி விடுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்க சொல்ல மாதிரி ராணுவ நடவடிக்கையில தீவிரமா ஈரான் இறங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடி ஆயில் வர்த்தகத்தையே முழுக்க மூடிட்டாங்க. இதுல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து முழுமையாக இப்போ கட்டுப்படுத்தியாச்சு. அதாவது கொஞ்சம் கப்பல்கள் வந்துட்டு இருந்த இந்தியா கப்பல்கள், பாகிஸ்தான், சீனா கப்பல்களில் நேற்றைக்கு சீனா கப்பல்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஹார்முஸும் முடியாச்சு. அந்த பக்கம் செங்கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரின், ஆமாம், அதை மண்டே வந்து மூடிட்டாங்க. மண்டே போட்டுட்டான்னா அவ்வளோதான். இப்போ அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 20-25 கப்பல் மேலே போகுது. ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கால்குலேஷன் படி 1600 2000 கப்பல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கப்பல்கள் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு கப்பல் பெறப்படுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து ஏதோ ஒரு பொருள், ஒரு செல்ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு பொருளை, உணவுப் பொருளையோ தயாரிச்சுட்டு லண்டனில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அது முதல்ல வந்து மலாக்கா வழியாக வரும். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியாக வந்து இந்திய பெருங்கடல் வந்து பிற்பாடு அரபிக்கடல் வழியாக செங்கடலுக்குள்ளே போகணும். செங்கடலுக்குள்ளே போய் சுவிஸ் கனால் வழியாக அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஷியன் வளைகுடாவிலிருந்து மெடிட்ரேனியன் கடல் வழியாக லண்டனுக்கு போகணும். இதுதான் ஒரே ரூட்டு, இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூட்டு. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 18,520 கிலோமீட்டர். இதை ஒரு 27 நாளில் போயிடலாம். இப்போ ஹவுத்தீஸ் சொல்ற மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இவங்க இந்த பாபெல் மண்டோவை மூடினாங்க அப்படின்னா வேற வழியே கல. அந்த காலத்துல வாஸ்கோட காமா வந்தாருல, ஆப்பிரிக்காவை சுத்தி ஹோப் ஆஃப் குட் ஹோப் வழியா வரணும், அது மாதிரி சுத்தி தான் போகணும். அவங்க இந்திய பெருங்கடல்ல வந்து கீழே வந்து ஆப்பிரிக்காவை சுத்தி மறுபடியும் அவங்க வந்து லண்டனுக்கு போகணும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து 27 நாள்ல போயிடலாம். வெறும் 18,500 கிலோமீட்டர் தான். இது கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டருக்கு மேலே போகும். கிட்டத்தட்ட 7,000-8,000 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணும். அப்படிங்கும்போது கப்பல்கள் வந்து எரிபொருள் சிக்கல்கள், அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சிக்கல்கள், உணவு, தண்ணி, பல சிக்கல்கள் இருக்கு. சில துறைமுகத்தில் போய் கப்பல்களை நிறுத்தணும், அதுக்கு தனியாக பே பண்ணணும், அதுக்கு தனியாக சார்ஜஸ் ஆகும். அப்போ இவ்வளவு சிக்கல்கள். இது இல்லாமல் நீங்கள் வந்து கிளைமேட் சரியில்லை, வெதர் சரியில்லை அப்படிங்கும்போது இன்னும் 4 நாள் கப்பல் டிலே ஆகும்போது வர்த்தகத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது பாபெல் மண்டபம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக கண்டெய்னர் போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா. அதாவது இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்வான், இந்த நாடுகள்ல இருந்து ஐரோப்பாவுக்கு போறதும் சரி, ஐரோப்பாவில் இருந்து இந்த நாடுகளுக்கு வர்றதும் சரி, இடையில வளைகுடா நாட்டிலிருந்து எண்ணெய் வர்த்தகம் நடக்குது பார்த்தீங்களா, இதுவும் சரி. இது எல்லாம் கிட்டத்தட்ட 30% கண்டெய்னர் போக்குவரத்து இந்த ரூட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. உலக வர்த்தகத்தினுடைய 10% இந்த ரூட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா எண்ணெய் வர்த்தகத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 9% ஆயில் ட்ரேட் இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. இதை நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஹவுத்தீஸ் ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காங்க. இப்ப இதை மூடிடுவோம் அப்படிங்கிறதா நேற்றுக்கு அவங்களுடைய ஒரு டீலே. அப்ப கிட்டத்தட்ட ஹார்முஸையும் அந்த பகுதியும் சேர்த்தாருன்னா 30%. அது ஆமா, உலக அளவில். ஆமா, உண்மைதான். இது ஒரு 10%, அது ஒரு 20%, 30% ஆயில் ட்ரேட் அடிபட்டுரும். அப்புறம் இந்தியா, சைனா எல்லாமே காலி தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறும். இதை யூகிச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கே வந்து இந்தியாவினுடைய மைய அரசு, மோடி அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசல் பொருட்கள் மேல இருக்கக்கூடிய சில டியூட்டிஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ அதை வந்து உடனே வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய செஸ் இது மேலே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த செஸ் இதெல்லாம் இல்லை படிப்படியாக போட்டு வச்சிருந்தேன். அதாவது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைய இங்கே வரியை ஏற்றிட்டே இருந்தாங்க. அந்த வரியெல்லாம் குறைக்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மிலிட்டரியாவே ஈரானுடைய கை ஓங்கி இருக்கு. ரெண்டாவது பொருளாதார ரீதியாக ஈரான் தான் பலமான நாடு. இங்க ஈரானும் ஈரானினுடைய ஆதரவு குழுவான ஹவுத்தீஸும் நினைச்சாங்க அப்படின்னா இந்தியா மட்டும் கிடையாது, சைனாவும் சரி, ஜப்பானும், கொரியா
உலக வர்த்தகத்தையே மொத்தமா காலி பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையா இருக்கு. இதை வந்து அமெரிக்கா புரிஞ்சுக்கணும். இது அமெரிக்காவுக்கு தெரியும். பட் ஆனா அமெரிக்கா வந்து இந்த யுத்தத்தை துவங்கி இன்னைக்கு வந்து நடுத்தருவில் வந்து நின்றுருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாவை நம்பி இந்த யுத்தத்துக்கு அவங்க தான் வந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய முன்னாள் முக்கியமான அதிகாரி ஒருத்தர் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெசைன்மெண்ட் போனார். அவர் வந்து கவுண்டர் டெரரிசம் யூனிட்டுடைய யுஎஸ் கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனுடைய தலைவராக இருந்தவர். அவர் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துளசி கபாடு வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதில் வந்து சிஏஏ தலைவரும் பேசினாரு, துளசி கபாடும் பேசினாங்க, ரெட்கிளிஃப் அவர் சிஏஏ தலைவர் பெரியவங்க எல்லாருமே பேசினாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா வெளியே ரெசைன்மெண்ட் போனவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு அமெரிக்காட்ட ஒன்றும் பெரிய அதாவது விருப்பமே கிடையாது. இது முழுக்க முழுக்க யூத லாபி இந்த யுத்தத்தை வேகமா நடத்த சொல்லுது அப்படிங்கிறத அவர் வந்து ஓட்டு உடச்சிட்டு போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்ல இருந்து அரசியல் வியூக வகுப்பாளர்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் அமெரிக்கா துவங்கல, ஈரான் வலுக்கட்டாயமா என் தலைவனை பாடுறா, முடிஞ்ச என் தலைவனை தொட்டு பாடுறா வடிவேல் காமெடி மாதிரி ட்ரம்ப்பை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. ட்ரம்ப்புக்கு இது வந்து மான பிரச்சனையா இருக்கு. இல்லை, அதாவது இந்த யுத்தத்திலேருந்து வெளியேறணும், ஆனால் வந்து மீசையிலையும் மண் ஒட்டக்கூடாது. அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து யுஎஸ் ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற யுத்த கப்பல் வந்து கொண்டிருப்பதாக வெர்ஜீனியாவிலேருந்து புறப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து சொல்லியிருக்கு. ஒரு பதட்டம் தான் அவருக்கு, இதை எப்படிடா இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்றையிலேருந்து ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டனும் பிரான்ஸும் ஒரு முயற்சியை சீனாவோடும் ரஷ்யாவோடும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது. அவன் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இவங்களோட ஐடியாவே ரொம்ப தப்பானது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய கார்க் தீவு, ஈரானுடைய பெட்ரோல் தீவு தான் அது. அந்த தீவுல ஆட்களை இறக்கி விட்டு ஒரு பெரிய சண்டையை போடலாம், அதில் அவங்களுடைய 82nd ஏர்பான்லேருந்து ஒரு 10,000 பேருக்கு இறக்கலான்லாம் இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. பென்டகன் அதை தான் திரும்ப திரும்ப மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய ரிட்டையர்டான முன்னாள் மெரைன் கர்னல் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, கார்கு தீவில் இறங்குற அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது, இறங்கினா மொத்தமாக அவங்க அடிச்சு நொறுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதை வந்து ஐஆர்ஜிசியினுடைய தலைவரே பேசுகிறார், ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க போய் தரை இறங்கணும், பேராஷூட்டை பயன்படுத்தி தான் தரை இறங்கணும், இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுருவாங்க இவங்க. ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பிணமாவது கடலில் மிதக்கும். நான் சொல்கிறது இனிஷியல் ஆப்ரேஷன்ஸ். ஆமாம். இப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு ஏற்கனவே 500 பேர் இறந்ததாக சவுதியில் வந்து ஒரு தகவல் இருக்குது. அது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா ஒத்துக்கலை. ஆனால் இப்போ கார்கு தீவு இறங்குறதுங்கிறது மொத்த வேர்ல்டு நியூஸும் டிஸ்பிளேல இருப்பான், லைவ்ல இருப்பான். எவ்வளோ பேர் செத்தாங்க அப்படிங்கிறது மொத்தமாக அப்டேட் ஆச்சு அப்படின்னா, மொத்தமாக ஈரானுடைய போருக்கு முன்னாடி, அதனுடைய வலிமைக்கு முன்னாடி அமெரிக்கா மண்டிக்கிட்டது அப்படிங்கிறது தான் செய்தியாக வெளியிடுமா. நிச்சயமா ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படும் அமெரிக்காவுக்கு. வேறு வழி இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஊர்களில் சண்டை வரும்போது, இப்போ நம்ம 2 ஊருக்கும் சண்டை வருதுன்னா, நம்ம ஒரு அப்பாவியாக இருப்போம், நம்ம வீடு தொடக்கத்தில் இருக்கும், வந்து நம்ம வீட்டை தான் அடிப்பான். ஆமாம். இப்போ வந்து அந்த நிலையில தான் அரேபிய நாடுகள் இருக்குது. இவன் ஏதாவது ஆமாம், ஒட்டுமொத்தமான தாக்குதலும் அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஈரானினுடைய சபாநாயகர் வந்து வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து இது மாதிரி லேண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் எங்கள் ஊரில், அதாவது எங்கள் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தீவில் எங்கள் பக்கத்து நாட்டினுடைய உதவியால் நீங்கள் சில வேலைகளை பார்க்க, ரீஜனல் கண்ட்ரியோட ஹெல்ப்பில் தான் பண்ண போகிறீங்க, நாங்கள் அந்த நாடெல்லாம் விட்டு வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டிட்டாங்க. ஸோ இப்போ ஈரானுக்கு ஆப்ஷனே இல்லை. அதான் யார் அமெரிக்காவுக்கு இங்கே இடம் கொடுத்தாலும் அவங்கள அடித்து வெளுக்குவோம். அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லேயே அது ரொம்ப முக்கியமானது. ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் விரட்டிடுங்க, துரத்துருங்க, இருக்க வேண்டாம்னு சொல்லி துரத்துருங்க. அந்த துணிச்சல் இவங்களுக்கு இல்லையே. இல்லை, கிடையவே கிடையாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஈரான் உண்மையிலேயே இந்த யுத்தத்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் துவங்கினது வேண்டுமானால் அமெரிக்காவாக இருக்கலாம், முடிக்க போறது ஈரான் தான். இதை முதல் நாளே வந்து ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஈரானை மிக 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். குறிப்பாக கமேனி கொலை செய்யப்பட்டால் நாடு ஓய்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான தலைவர் அலி லுஜானி எல்லாம் இவங்க கொண்டாங்க. ஒவ்வொருத்தரா எவ்வளோ பேர்த்த கொண்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ இன்னொரு தகவல் கூட இருக்கு. ஈரானினுடைய இப்போ அடுத்த சுப்ரீம் லீடரை வந்து அவர் வந்து மாஸ்கோவில் இருக்கிறாரு, ரஷ்யாவில் இருக்கிறாரு. அங்கே தான் அவருக்கு காலுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க, ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட வந்திருக்கு. அது உண்மையாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அவரை பாதுகாத்து வைத்து விட்டாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. இதில் வெற்றிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து
தொடர்ச்சியாக ஈரானுடைய தலைகளை நீக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் அந்த நாடு இருந்து உறுதியா சண்டை போடுது. ரெண்டாவது, இந்த சண்டைக்கு பயந்து ஈரானினுடைய எந்த தலைவரும் ஓடி ஒளியல. ஆமாம். எல்லாருமே வந்து ஒரு உளவு பிரிவோ இல்ல மற்றவங்களாலே ஆக்சஸ் பண்ணி கொலை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அலி லிஜானி அவ்வளவு பெரிய தலைவர், அவர் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பொது வெளியில் ஒரு ரேலியில நடந்து போறாரு. ஆமா. சோ அவர் எங்க போறாரு வர்றாரு அப்படிங்கறத சிசிடிவி வெளிப்படையா இருக்கு. அப்ப அதை வச்சு அவங்க கொலை பண்றாங்க. உண்மையிலேயே வந்து இஸ்ரேலும் ஈரானும் ஒரு கோழை நாடுன்னு தான் நம்ம இதுல சொல்லணும். சண்டைக்கு நேரடியா நிக்கக்கூடியவனை நீங்க வந்து கொல்றீங்க. ஆனா ஏன்னா தலைகளை கொன்னுட்டா இந்த யுத்தத்துல செலவே இல்லை, ஒட்டுமொத்தமா ஈரானை கைப்பற்றிலாம் நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து நீங்க எத்தனை தலையை தூக்குனாலும் பரவாயில்ல, நாங்க நின்று சண்டை போடுவோம் அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு. நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்லையும் பேசுவோம்.